பழனி பாண்டியன் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வீட்டில் போய் சொல்லுவார். வடிவு, மாறி, பழனியோட அம்மா 3 பேருமே அதை கேட்டு, ஏண்டா இப்படியெல்லாமா ஒரு குடும்பம் இருக்கும், நிஜமாவே அந்த பிள்ளை கூட இருக்கிறது அவங்க அம்மா அப்பா தானா அப்படின்னு பழனியோட அம்மா கேட்பாங்க. உடனே மாறி, இல்லாம கூட இருக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவு என்ன சொல்லுவாங்கன்னா, நகை விஷயத்துல அவங்க இந்த அளவுக்கு பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லையே, கோமதி வீட்டுல வற்புறுத்தி எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா நீ மச்சான் வீட்டுல யாரும் எதுவும் கேட்கல, அவங்களாதான் இவ்வளவு நகை போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பழனி சொல்லுவாரு. நல்ல வேலைடா, இனிமேலாம் அந்த பிள்ளைய அந்த வீட்டில் சேர்த்துக்க வேண்டான்னு சொல்லுடா அப்படின்னு பழனி கிட்ட பழனியோட அம்மா சொல்லுவாங்க. பழனி, அதெல்லாம் மச்சான் கண்டிப்பா சேர்த்துக்கவே மாட்டாரு, சரவணனும் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டான், அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அத்தா அப்படின்னு சொல்லிடுவாரு. பாண்டியன் வீட்டுல குழலி பசங்கிட்ட சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. எல்லாரும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது, கோமதி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நீ சாப்பிடலன்னா பசங்களும் சாப்பிட மாட்டாங்கம்மா. இல்லை கதிரு, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, செந்தில் நீயும் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லாரும் ஹாலில் இருக்கும்போது பாண்டியன், கோமதி இங்க வா, உன்னைய கேட்காம நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் உன்னை கலந்து பேசாம எந்த முடிவையும் நான் எடுத்ததில்லை, ஆனா முதல் முறையா ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இனிமேல் அந்த பிள்ளை மயிலு இந்த வீட்டுக்கு வர வேண்டாம், இந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த பிள்ளை சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி வண்டியில கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அடுத்த நாள் காலையில ஆஜியும் மீனாவும் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்த கோமதி, எனக்கு சுடுதண்ணி வேணும் அப்படின்னு சொன்னதும், ராஜி நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அடுத்த செகண்டே மீனா கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, என்ன மீனா, அங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா உன் சாமானெல்லாம் பேக் பண்ணி அங்க அனுப்ப போறாங்கன்னு அப்படின்னு கேட்டதுமே மீனா, என்னத்த சொல்றீங்க, நான் எதுவும் சொல்லலை, நான்லாம் ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கு நல்லது பண்ணலாம், ஆனா கெட்டவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோமதி கிளம்பி போனதும் செந்தில் அங்க வருவாரு. என்ன மீனா ஃபோன் பண்ணையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. யாருக்குங்க அப்படிம்பாங்க. அதான் உங்க அக்காவுக்கு தான், ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பியே அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் இல்லை, நான் ஒன்றும் ஃபோன் பண்ணலை, உங்கள் அம்மா இப்போ தான் அதை தான் கேட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நைட்டு இங்கேயே இருக்கலாமா மீனா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு வாழ்க்கை இங்கேயே இருக்கிறதா இருந்தால் ரொம்பவே சந்தோஷங்க, நான் என்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே செந்தில், இன்னைக்கு நைட்டு மட்டும்தான், நாளைக்கு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. மீனா என்ன சொல்ல வர்றாங்கன்னே அவர் காதில் வாங்கிக்க மாட்டாரு. செந்தில் அந்த பக்கம் போன உடனே மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், நாம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, இவங்க சொல்றதை தான் நாம கேட்கணும். நிறைய பேர் வீட்டுல மீனா செந்தில் மாதிரி தாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னே காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. காது கொடுத்து கேட்டாதானே புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க சொல்றதுதான் கரெக்டு, அவங்க சொல்றத தான் கேட்கணுங்கிற மாதிரி நம்மளை அடக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கதிர் அவங்க ரூம்குள்ள போவாரு. ராஜி தான் உட்காந்துருப்பாங்க. என்ன என் போன்ல சார்ஜே ஏறல, எந்நேரம் போட்டு வச்சேன், 10% தான் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சார்ஜ் போட்டா மட்டும் பத்தாது, சுவிட்சையும் ஆன் பண்ணணும், இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ராஜி அப்படின்னு சொல்லுவாரு. ராஜியும் கதிருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எதுக்குன்னு கதிர் கேட்பாரு. இல்ல நகை விஷயத்துல அத்தை மாமா கிட்ட நல்லா டோஸ் வாங்குவேன்னு நினைச்சேன், நல்ல வேலையா நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரு, அதுக்கு தானே நான் புருஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. சொல்லிட்டு ராஜிய பாப்பாரு. ராஜி சந்தோஷமா இருப்பாங்க. உடனே வேணும்னே, இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதுக்காக தான் நான் இருக்கிறேன், நான் காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். மழுப்புவாரு. திருப்பி நான் மேல போய் படுக்க போறேன் அப்படின்னு சொல்வாரு. மேலையா, கட்டில் மேலையா, இங்கேயா படுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல இல்ல, எங்க அண்ணா கூட மொட்டை மாடியில போய் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜி என்ன சொல்வாங்க, எங்க படுத்தாலும் ஒண்ணுதான், இங்க படுத்தாலும் என்ன, நீ கீழே படுக்க போற, நான் கட்டில படுக்க போறேன், 10 நிமிஷத்துல தூங்க போறோம், அதுக்கு நீ இங்க தூங்குனா என்ன, மேல தூங்குனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் வீட்டுல யாருக்கு கெட்ட விஷயம் நடந்தாலும் நல்ல விஷயம் நடந்தாலுமே கதிர ராஜிக்கு மட்டும் எப்பவுமே அது நல்லதாவே முடியும். அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதரா மாறிக்கிட்டே வராங்க. கதிர் ராஜி ஜோடியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க.